நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பில் தான் நிற்கிறோம். கொழும்பில் வந்து இன்றைக்கு கோல்பேஸ் வீச்சு கடைக்கு தான் வந்தாங்க பாருங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னே யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இதுதான் கோல்பேஸுக்கு முன்னுக்குள்ள பில்டிங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பெரிய ஒரு ஹோட்டல். அப்படியே நான் உங்களுக்கு உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இது அந்த பக்கம் உள்ள பில்டிங்குகள், ஹோட்டல்கள். பாருங்க எவ்வளவு வாகனம் வந்தோன்னு இருக்குன்னு சொல்லி. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க இப்போ பின்னே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே நான் உங்களுக்கு இந்த பக்கம் காட்டிட்டு அப்படியே கடற்கரையும் காட்டி நான் அங்கே போர்ட் சிட்டி வரைக்கும் உங்களை கூட்டி கொண்டு போக போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே நாங்கள் இந்த கரையால் அப்படியே கடலை நான் உங்களை சுற்றி காட்டிட்டு அப்படியே நான் போர்ட் சிட்டி வரைக்கும் நான் அப்படியே போக போகிறேன். போர்ட் சிட்டியை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். வேறுங்க பில்டிங் வந்து எப்படி வடிவாக இருக்குங்க. இதெல்லாமே ஹோட்டல் தான். இங்கே வந்து நிறைய டூரிஸ்டாக்கள் வந்து தாங்குறாங்க. நிறைய பேர் ஆக்கள் வந்திருக்கிறாங்க. நான் அப்படி உங்களுக்கு கடற்கரையால் போக்குள்ள சுற்றி காட்டுறேன். இதுதான் வந்து கோல்பேஸுக்கு முன்னுக்குள்ள ஹோட்டல்ஸுகள். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. எவ்வளோ ஆக்கள் பாருங்க எவ்வளோ பேர் ஆக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி. உள்ளுக்கு நான் போய் உங்களுக்கு நல்ல நிறைய விடயம் வந்து உள்ளுக்கு நான் போய் காட்டுறேன். பாருங்க நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம். இதில் பாருங்க ஆக்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க. பாருங்க கடல் அலையெல்லாம் வந்து அடிக்குது. நல்ல வடிவாக இருக்கு, அழகா. இந்த கடற்கரையோட பாருங்க ஒரு ரோட் மாதிரி போட்டிருக்கு. இதால் ஆட்டோக்கள் சின்ன பேனுகள் வந்து போகுது. இந்த பக்கத்தில் குட்டி குட்டி கடைகளும் கட்டி இருக்கிறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கூட்டி கொண்டு போய் பார்க்குறேன் என்னென்ன கடை என்ன மாதிரியான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பின்னேரம் வந்து ஒரு 6 மணி இருக்கு. பாருங்க அலை வந்து அப்படி அடிக்குது. அந்த உப்பு காட்டு அடிக்குது, உப்பு மணமாத்தான் இருக்கு. இந்த கீழுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். போய் பார்ப்போம் என்னென்ன சாமான் இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். சில வந்து சும்மா பலசரக்கு ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இதால் கோல்பேஸ் இந்த ரோட்டு தானே அதெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய பேர் ஆக்கள் வந்திருக்கிறாங்க. என்ன மாதிரி இது கோல்பேஸ் செல்லும்? அழகா இருக்குதா? நினைச்ச மாதிரி இருக்கு. முதல்ல வந்தாக்கும் இப்போ வரக்கும் அவ்வளோ வித்தியாசம். முதல்ல நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் இருக்கும் இங்கே வந்து. அதுக்கு பிறகுதான் நான் வந்துக்கிறேன். நான் நல்ல அழகாக இருக்குது. இப்போ வந்து இதுகளெல்லாம் கட்டி இந்த கரையில் எல்லாம் முதல் இருக்கு இல்லை. இப்போ இந்த கரையெல்லாம் கட்டி இருக்கு. இப்போ வந்து நாங்கள் அந்த கடல் கரையடிக்கு போகல. உள்ளுக்கு பெரிய கட்டு மாதிரி கட்டியா திருப்பாரு இருக்கு. அதில் சரி போய் பார்ப்போம். அதில் போய் கண்டினியூ பண்ணுவோம். அதில் போய் இப்போ நாங்கள் அப்படியே நடந்து வந்தோன்றிருக்கோம். பாருங்க இந்த பக்கம் 2 பக்கம் எவ்வளோ சனமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் போய் அந்த போர்ட் சிட்டி கிட்ட போய் அந்த பாலத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது வந்து அந்த கரையில் உள்ள கடைகள்.
பாருங்க இவ்வளவு மக்கள் வந்துருக்காங்க. இன்றைக்கு வந்து நிறைய குரோட்டா இருக்கு. இப்போ வந்து இந்த 6:30 இருக்கும். நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இது வந்து கீழே இறங்கக்கூடாது. நான் கீழே இறங்கி ஆக்கள் நின்று ஃபோட்டோக்கள் எடுத்து நிற்கிறாங்க. மக்கள் வந்து நிறைய பேர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, நைஸாக இருக்குது. இந்தியாவில் அங்கால பில்டிங்குகள், ஹோட்டல்கள், இந்தியாவில் வந்து ஆக்கள் ஒரே ஆக்கள் நெரிசலாக தான் இருக்குது. அங்கே போர்ட் சிட்டி வரைக்கும் உங்களை கூட்டி கொண்டு போக போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வந்துடுவேன். ஒரே சன நெரிசலாக இருக்குது. அதால் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் அந்த படி மாதிரி இருக்குது. இதால் படியால் இறங்கி போய் நாங்கள் போய் அங்கே ஃபோட்டோ அதுகள் எடுக்கிற 2002 இந்த படியாலாம் இறங்கி போகிறாங்க. அதுலேயும் நான் இப்போ உங்களுக்கு உள்ளே போய் உள்பக்கம் இதையும் காட்டுறேன். வாங்க போ, கண்டினியூ பண்ணணும் வீடியோ கண்டினியூ. இப்படியே இந்த படியால் போய் நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாரு. இருக்கு இல்லை, இது இப்போ கிட்டடிலாம் கட்டியிருக்கிறாங்களோ தெரிய. நான் கிட்டத்தட்ட 15-16 வருஷம் இருக்கும். அப்போ வந்து இப்படி இல்லை. இப்போ தான் வந்து இந்த பாலம் எல்லாம் கட்டி அந்த கரைக்கெல்லாம் கட்டி நல்ல வடிவாக இருக்கு. நீங்களும் கனகாலத்து முதல் நீங்கள் இங்கே வராட்டி தெரியாது. இப்போ பாருங்க இந்த கரைக்கு வந்து மதில் மாதிரி கட்டியிருக்கு. முதல் வந்து இந்த உள்ளுக்கு வரலாம். இது என்ன எப்போ கட்டுன்னு தெரியும். ஏண்டா கிட்டத்தட்ட 15-16 வருஷம் பெறாதபடியாக தெரியல. இப்போ வந்து நல்ல சேஃப்டியாக இருக்குது. பாருங்க உள்ளுக்கு வந்து பாலம் மாதிரி கட்டி உள்ளுக்கு வந்து போய் ஆக்கள் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. நாங்களுடைய போர்ட் சிட்டி அடிக்கும் உங்களை கூட்டி கொண்டு போயிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்ய போகிறேன். பாருங்க இப்போ நாங்கள் வந்து இந்த கோல்பேஸ் கரையா ரோட்டால் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் அந்த கடையில் வந்து ரொட்டிகள், ரோல்ஸுகள் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. இங்கால கடல், அங்கால வந்து ஹோட்டல்ஸு. இதில் வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க. உள்ள கதாக்கள் நல்ல வியூவர்ஸ் தானே இது. இதெல்லாம் கூட வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி இருக்கிற இங்கே தான். நாங்கள் போர்ட் சிட்டி போனாங்க. அப்போ அதில் பாலம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதுதான் அந்த பாலம். அதுதான் அவர் கேட்டுருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கால வேறுங்க போர்ட் சிட்டி என்ற எழுதி இருக்குது. இதில் பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தான் பெறும். அங்கால வந்து ஹோட்டலுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெற நான் நினைக்கிறேன். பாய்.